ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக பொன்னி சீரியலில் பொன்னியை வந்து சுற்றி நெருப்பு வச்சு கட்டி போட்டு ஒரு ட்ராக் ஒன்று எடுத்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. பயங்கரமான ஒரு ட்ராக்கு, ஃபுல்லாக நெருப்பு, அப்படியே ஆவி பறக்குது. அந்த ஷூட் எடுத்து முடித்தோடனே எல்லாரும் ஓடி போய் நம்மளோட வைஷுவை வந்து அந்த நெருப்புலேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு எஃபெக்ட் போட்டிருக்காங்க டீம். உண்மையாக பெரிய விஷயம். என்னங்க சும்மா நெருப்பு சுற்றி இருந்தால் அடிபடவா போகுது அப்படிலாம் கேட்காதீங்க. சும்மா ஒரு அனல் கிட்ட நம்ம போனாலே கையில் கொப்பளம் வந்துடுது. சுற்றி நெருப்பு நின்றுட்டுருக்காங்க நடுவில். ரீசெண்டாக இவங்களோட காலில் அடிபட்டு ஸ்டிக் வச்சு தான் ஷூட்டிங்கே வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காலில் மட்டும் இல்லை, கையில் அடிபட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்டாக நம்ம வைஷு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம நயன்தாரா மேமோட ஒரு ஆடியோ ஷேர் பண்ணி அந்த அவங்களோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருந்தாங்க. இன்ஸ்பிரேஷன் நயன்தாரா தான் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற வேலை ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் செய்கிற வேலைக்கு நீங்கள் உண்மையாக இருந்து உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வேர்டிங்ஸ் உண்மையிலேயே அதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக கொண்டு நம்ம வைஷு அவங்களோட தொழிலை வந்து செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. வைஷுவோட அந்த ஹார்ட் ஒர்க்கிங் டெடிகேஷன் பார்க்கும்போதே தெரியுது. வாழ்த்துக்கள் வைஷு, இன்னும் மென்மேலும் நீங்கள்